الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் இந்த உலகத்தை ஆறே நாட்களில் படைத்து அதை இன்றளவிலும் காத்து வருகிற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நபிமாகுடைய தலைவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகள், தாபிகள், இமாம்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹுவை தொழுவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனிட்ட கட்டளையான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பள்ளிவாசல் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை இம்மையிலும் மறுமையிலும் வாரி தருவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் இறை இல்லங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறையில சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் கூறி காட்டுகின்றான், வ அன்னல் மசாஜித லில்லா, நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானதாகும். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, எனவே அந்த இறை இல்லங்களில், அந்த பள்ளிவாசல்களில் நீங்கள் அல்லாஹுடன் சேர்த்து வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பள்ளிவாசல்கிற பெயரில் இயங்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது என்றும், அந்த இல்லங்களில், அந்த பள்ளிவாசல்களில், அந்த மஸ்ஜிதுகளில் அவன் மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான செய்தியை, பள்ளிவாசனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது 24வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபீ புயூத்தின், அல்லாஹ் தன்னுடைய இல்லங்கள் என்று சொல்கிறான். பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுடைய இல்லம், அல்லாஹுடைய வீடு. அந்த வீடுகளில் என்ன செய்யப்பட வேண்டும்? அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுஸ்கர ஃபீ ஹஸ்முஹு, அந்த இல்லங்களில் அல்லாஹுடைய திருநாமங்கள் போற்றப்பட வேண்டும், அல்லாஹுடைய புகழ் ஓங்க வேண்டும். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இறை இல்லங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இல்லமாகிய பள்ளிவாசல்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் மூலமாக தருகின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பல பள்ளிவாசலுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், திருமணம் என்று சொன்னால் திருமணம் பள்ளிவாசல் நடைபெற்று அதற்காக அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது கூட்டம் கூட்டமாக சாரையாக என்ன செய்வாங்க, அந்த திருமணத்துக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இன்னும் சில பேர் ஜனாசா, யாராவது மரணித்து விட்டார் என்று சொன்னால்
அந்த ஜனாசா தொழுகைக்காக வேண்டி உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள் என்ற அடிப்படையில் அப்பொழுது நாம் பள்ளிவாசலில் கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்களை பார்க்கலாம். இது போன்ற சில வைபவங்களுக்காக சம்பவங்கள், சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான் பள்ளிவாசல்களில் கூட்டம் கூட்டமாக மக்களை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய மகனுக்கு கல்யாணம், என்னுடைய மகளுக்கு கல்யாணம், அதனால என்ஓசி வாங்கணும், ஜமாத்தில் போய் லெட்டர் வாங்கணும்னா அப்போ பள்ளிவாசலுக்கு வந்து நிர்வாகத்தை சந்திப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி திருமணம் முடிஞ்சு பிரச்சனையா கணவன் மனைவிக்குள்ள தலாக் கொடுக்கணும் அல்லது குலா வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஜமாத்தை வந்து சந்திக்கக்கூடிய மக்கள், இப்படி ஒரு சில தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே பள்ளிவாசல்களை அணுகக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைய முஸ்லிம் சமூகம் மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆனால் இதற்குத்தான் பள்ளிவாசல்கள் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானா? அதற்குத்தான் இந்த உலகத்தில் பள்ளிவாசல்கள் செயல்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லிமுடைய உணர்வு பூர்வமான ஒரு இடம். என்னுடைய உயிருக்கு சமமானது இந்த இடம். என்னுடைய உயிரை நான் எந்த அளவுக்கு நேசிப்பேனோ, என்னுடைய உயிரை விடுவதற்கு நான் எப்படி விரும்ப மாட்டேனோ அவ்வளவு சீக்கிரத்தில், அதுபோல இந்த பள்ளிவாசல் என்பது என்னுடைய உயிருக்கு சமமானது, என்னுடைய உயிரை விட மேலானது. அதனால தான் நாம இதை புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய எதிரிகள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் கல் எறிவதை விட, ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தில் சொத்தில் கல் எறிவதை விட, ஒரு பள்ளிவாசலில் கல் எறிந்து விட்டால் அங்கு நடக்கிற சம்பவமே வேற. முஸ்லிம் சமூகம் கொந்தளிக்கும். ஒரு தனிப்பட்ட நபருடைய வீட்டிலேயோ, ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேலேயோ கல் எறிவும் பொழுது இருக்கக்கூடிய விபரீதத்தை விட, பின்விளைவுகளை விட, ஒரு பள்ளிவாசல் மீது யாராவது கல் எறிந்து விட்டால், அல்லது பன்றி இறைச்சியை இந்த பள்ளிவாசலுக்குள் வீசிவிட்டால், அல்லது மல ஜலங்களை ஒரு பள்ளிவாசலுக்குள் எதிரிகள் வீசிவிட்டான்னு சொன்னால் அங்க நடக்கிற விஷயமே வேற. மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாயிடும் அந்த ஊரே. அப்ப எதிரிகள், நம்முடைய இஸ்லாமிய எதிரிகள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பள்ளிவாசலை நம்ம அட்டாக் பண்ணோம்னு சொன்னா முஸ்லிம்களை கொண்டதற்கு சமம், முஸ்லிம்கள் மீது நம்ம அட்டாக் பண்ணதற்கு சமம். எனவே அவர்களை நாம் காவு வாங்க வேண்டும் சொன்னா, முஸ்லிம்களை நாம் கருவறுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம எதை டார்கெட் பண்ணணும்? நாம் பள்ளிவாசல்கள் டார்கெட் பண்ணா போதுன்னு சொல்லி இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லா புறமும் இன்னைக்கு, அன்றைக்கு முதல் பாபர் மசீது என்றைக்கு இடைக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே மாநிலத்தில், எந்த மாநிலத்தில் பாபர் மசீது இடிக்கப்பட்டதோ அதே மாநிலத்தில் இன்று வரை ஒவ்வொரு பள்ளிவாசலும், நேற்று கூட என்ன பண்ணாங்க, ஒரு பள்ளிவாசலை இடிச்சாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு பள்ளிவாசல்கள் மீது இன்றைக்கு எல்லோரும் இஸ்லாமிய எதிரிகள் பள்ளிவாசல்களையே குறிவைக்குவதை பார்க்க. ஏன்? பள்ளிவாசல்கள் என்பது ஒரு முஸ்லிமுடைய உயிருக்கு சமமானது. தன்னை விட, தன்னுடைய குடும்பத்தார்களை விட, தன்னுடைய சொத்தை விட, தன்னுடைய வீட்டை விட ஒரு முஸ்லிம் அதிகமாக பள்ளிவாசலை விரும்புகிறான், பள்ளிவாசல் நேசிக்கிறான். அவன் பள்ளிவாசலுக்கு தொலைவே வராட்டாலும் சரி, ஒரு முஸ்லீம் பெயரளவில் முஸ்லீமாக இருந்து கொண்டு பள்ளிவாசல் பக்கமே அவன் வராட்டாலும் சரி, பள்ளிவாசலில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவன் வந்து நிற்பான். அவன் தான் யாரு? முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இந்த பள்ளிவாசலுடைய பின்னி பிணைந்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாமிய எதிரிகள் பள்ளிவாசல் மீது குறிவைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசல் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது. ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் ஜமாஅத் வாழ்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல எது இருக்குதோ இல்லையோ என்ன இருக்கணும்? கண்டிப்பா பள்ளிவாசல் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு கூட்டமைப்பாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு முஸ்லீம் சமூகம் பெருங்கொண்ட கூட்டம் ஒரு இடத்துல வசிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க அடுத்தபடியாக அங்கே பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட வேண்டும். இல்ல பள்ளிவாசல் அங்க இல்லையா அப்படின்னா, எங்க பள்ளிவாசல் இருக்கிறதோ அங்க நாம போய் குடி அமரணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம், பள்ளிவாசல்கள் இல்லாமல் முஸ்லீம் ஜமாத் இல்லை, முஸ்லீம் ஜமாத் இல்லாமல் பள்ளிவாசல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிறார் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களா இல்லையா? அப்படி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகும் பொழுது குபா என்கிற ஒரு பகுதியில் 3 நாட்கள் தங்கினாங்க. அந்த இடத்துல தங்கும் பொழுது அங்கே என்ன செய்றாங்க? முதல்ல அவங்க தங்குறதுக்கு பள்ளிவாசலை தான் அங்கே ஏற்பாடு பண்றாங்க. இங்க நம்ம தொழணும், இங்க தங்கினா மட்டும் போதாது, 5 வேளை நாம் தொழ வேண்டும். ஜும்மாவுடைய நாள் வேற வருகிறது, ஜும்மா அங்கே நிறைவேற்ற வேண்டும். எனவே இங்கே நாம தங்குறதுக்கு மட்டும் இடம் பார்த்தா போதாது, 5 வேளை தொழுவதற்கான ஒரு இடத்தையும் ஒரு பள்ளியையும் நம்ம உண்டாக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற வழியில தங்குறாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு, ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. எதிர்களிடமிருந்து தன்னுடைய உயிரை பிடித்து கொண்டு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் மதீனாவுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட
ஒரு இடத்துல நம்ம தங்குறோம்னு சொன்னா அங்கே ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குபா என்கிற பள்ளிவாசலை நிறுவினார்கள் என்று பார்க்கும். இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பகுதியில். அதற்கு பிறகு பாருங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த முதல் வேலையாக செஞ்சது என்னது? தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும், தனக்கென பெரிய பங்களா கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்களா? இல்லை. முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட பிளான் என்ன சொன்னா, இங்க ஒரு பள்ளிவாசலை கட்டணும். முதல்ல இங்க இறை இல்லம் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன், மதீனாவுக்கு எப்படி வராங்க? அவருடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வராங்க. கஸ்வா என்கிற அவருடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வருகிறார்கள். மதீனாவுடைய எல்லைக்கு வந்தவுடனே சஹாபாக்கள்லாம் வரவேற்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னுடைய வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொல்லி எல்லா மதீனா சஹாபாக்களும் அன்சாரி தோழர்களும் வரவேற்கிறார்கள். இங்கிருந்து போன முஹாஜிர் சஹாபாக்களும் வரவேற்கிறார்கள். அப்போ பொழுது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், தோழர்களே, என்னுடைய ஒட்டகத்தினுடைய கயிற்றை நீங்கள் பிடிக்காதீர்கள், அதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த ஒட்டகத்துக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த ஒட்டகத்துக்கு தெரியும், அதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் அப்படியே சென்று ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டது. அந்த இடம்தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடம். எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் அமர்ந்ததோ அந்த இடத்தில் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கிறது. முதல்ல அந்த மஸ்ஜித் நபவி என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. அது அல்லாஹ்வுடைய தூதர் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இடத்தில் தான் தன்னுடைய பெரும் பகுதியை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்காக ஒதுக்கினாங்க. அந்த இடத்துல ஒரு ஓரமாக தான் செஞ்சாங்க, தன்னுடைய வீட்டை அமைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு தான் தங்குவதை விட, தனக்கென வீடு இருப்பதை விட, இஸ்லாமிய சமூகம் தொழுவதற்கான, தன்னுடைய நல்லது கெட்டதுகளை பேணுவதற்கான, இஸ்லாமிய சமூக வளர்ச்சிக்கான இடம் இந்த பள்ளிவாசல் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த முதல் வேலையாக தன்னுடைய கையாலேயே என்ன பண்ணாங்க, அந்த பள்ளிவாசலை அவர்கள் கட்டினார்கள். சஹாபாக்களை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓரமா உட்காரல, நான் தலைவர், நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டு தலைவராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, சஹாபாக்களோடு சேர்ந்து அவர்களும் கட்டி எழுப்பிய பள்ளிவாசல் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தோடு பின்னி பிணைந்ததுதான் இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு வருகின்ற சிறப்பை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, எவர் ஒருவர் பள்ளிவாசலுக்கு காலையிலும் மாலையிலும் வந்து செல்கின்றாரோ, அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ, அவர் எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கான இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே பதிவு செய்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இப்ப காலையிலும் மாலையிலும் நம்ம தொழுவதற்காக வந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு விஷயங்களுக்காக நம்ம வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நாம் வருகிறோமா இல்லையா, அதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியான் என்னுடைய இல்லத்திற்கு என்னை தேடி வருகிறான், எனவே அவனுக்கான இடத்தை நான் சொர்க்கத்தில் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அவர் எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவருக்கான சொர்க்கத்தில் இடம் நிர்ணயிக்கப்படும். என்ன அர்த்தம்? சொர்க்கம் நமக்கு கடமையாக்கப்படுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்குகிறான் என்கிற அற்புதமான செய்தியை பள்ளிவாசலுக்கு வருவதனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அந்த வருகையை நினைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. எப்படி தெரியுமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுறோம் தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய தந்தையோ, ஒரு கணவரோ, அல்லது ஒரு மகனோ வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு பல ஆண்டுகள் கழித்து எங்கேயோ போய் மிக நீண்ட தூரம் போய் பணி செஞ்சு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சொந்த ஊருக்கு வரும் பொழுது நம்ம அவரை எப்படி வரவேற்போம்? எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா இன்னைக்கு வராரு, எங்க அண்ணன் இன்னைக்கு வரான், என் தம்பி இன்னைக்கு வரான், என் பையன் இன்னைக்கு வரான், என்னுடைய கணவர் இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து 10 வருஷம் உழைச்சிட்டு இன்னைக்கு ஊருக்கு சொந்த ஊருக்கு வராரு லீவுல அப்படின்னு மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் உறவினர்களும் ஆசையோடு வரவேற்பார்கள். அந்த மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அல்லாஹ் வரவேற்கிறான், அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலுக்கு வருகின்ற அடியார்கள் மீது, முஸ்லிம்கள் மீது அந்த அளவுக்கு அல்லாஹ் பேராசை கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பள்ளிவாசலை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது. பள்ளிவாசலுக்கு வருவது என்றாலே இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு கசப்பான அனுபவமாக மாறிவிட்ட காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய இது சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்தில் யார் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை ஓதுகின்றார்களோ,
வயததாரசூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அந்த குர்ஆனை பற்றி அறிவுரைகளை சொல்லிக் கொள்கிறார்களோ, பேசிக் கொள்கிறார்களோ, பாடம் நடத்திக் கொள்கிறார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் சகீனா, அவர்கள் மீது அல்லாஹுடைய சக்கீனத் என்ற அல்லாஹுடைய அமைதி இறங்குகிறது. வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை அல்லாஹுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அவர்களை மலக்குமார்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். வஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்தா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமாரிடத்தில் இந்த அடியார்களை குறித்து பெருமையாக பேசுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எங்கதான்? பள்ளி வாசல்ல. நம்ம எங்க போய் மீட்டிங் போட்டாலும் சரி, எவ்வளவோ பயான் நிகழ்ச்சிகள் நடத்துறோம், வெளியே நடத்துறோம், பொது மீட்டிங் நடத்துறோம், என்னென்னமோ நிகழ்ச்சி நடத்துறோம். வெளிய நிகழ்ச்சிகளை நடத்துவதை விட, பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவதை விட, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் பயான் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் போது அந்த சிறப்புக்கு தனி சிறப்பு இருக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு தனி சிறப்பு இருக்கு. அதான் இங்க அல்லாஹ்வுடைய சொல்ல, அல்லாஹ்வுடைய இல்லத்துல முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனை ஓதுகின்றார்கள், படிக்கின்றார்கள். அந்த அல் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று தனக்கு மத்தியிலே பரிமாறிக் கொள்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சபையில அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகிறது. இதுவும் அந்த சபைதான், இதுவும் அப்படிப்பட்ட சபைதான். இந்த ஜும்மாவுடைய சபையும் அப்படிப்பட்ட சபைதான். இந்த சபையில அல்லாஹ்வுடைய சக்கீனத் இப்பொழுது நம் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் இப்பொழுது நம்முடைய இந்த பள்ளிவாசல் இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? பள்ளிவாசல் தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, நாமெல்லாம் மலக்குமாவுடைய ரெக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க யார் இருக்கிறாங்க? மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளில் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமாரிடத்தில் நம்மை பற்றி அல்லாஹ் பெருமையா பேசுறான். மலக்குமாக என்பவர்கள் யார் தெரியுமா? அப்பழுக்கற்றவர்கள், எந்த பாவத்துக்கும் உட்படாதவர்கள், அவருடைய வாழ்க்கையில பாவம் என்றாலே என்னவென்று தெரியாதவர்கள் தான் மலக்குமார்கள். அல்லாஹ் ஒன்றை செய் என்று சொன்னால் அப்படியே செய்வார்கள், ஒன்றை செய்யாதே என்று சொன்னால் அப்படியே செய்யாமல் விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்றவர்கள் தான் யார்? வானவர்கள், மலக்குமார்கள். அப்படிப்பட்ட மலக்குமாரிடத்துல பாவம் செய்யக்கூடிய அடியானாகிய நம்மை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என்னுடைய அடியானை பத்தியா, என்னுடைய இல்லத்துல என்னை பத்தி பேசுறான், என்னை பெருமைப்படுத்துறான், என்னை தஸ்பீஹ் செய்யறான், என்னை தொழுறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்கு மாடத்தில் பெருமை பேசுவதாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு நாம் சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்ப இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் சிறக்க வேண்டும், இந்த ஒரு இஸ்லாமிய சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, பொதுவாகவே எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் மேலோங்க வேண்டுமானால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்க வேண்டும். ஒரு நாத்திகவாதியா இருந்தா கூட, கடவுளையே நம்பாதவனா இருந்தா கூட, அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருந்தா தான் அவன் என்ன செய்ய முடியும், அவனுடைய வாழ்க்கையில உயர முடியும். இப்ப அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு இடத்துல வாழுதுன்னு சொன்னா, அந்த முஸ்லீம் சமூகத்துக்கென்று ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கை என்ன என்பதை புரிந்து வாழ வேண்டும். கொள்கையற்ற சமூகமாக எந்த சமூகம் வாழ்கிறதோ அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கொள்கையற்ற சமூகம் என்ன செய்யாது, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. காணல் நீர் மாதிரி தான். இங்க இருந்து பார்த்தா நிறைய தண்ணி இருக்க மாதிரி தெரியும், பக்கத்துல பார்த்தா ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நிலை தான் சமூகத்துக்கு இருக்கும். ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில பெரும்பகுதியான ஆண்டுகள் இதுக்கு தான் ஒதுக்குனாங்க. 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க. மக்கா வாழ்க்கையில என்னைக்காவது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் நீங்க தொழுவுங்கன்னு சொன்னாங்களா? நீங்க நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களா? ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல. தொழுகையும் கிடையாது, நோன்பும் கிடையாது, ஜக்காத்தும் கிடையாது, ஹஜ்ஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்கா வாழ்க்கையில 13 ஆண்டு காலம். அந்த 13 ஆண்டு காலமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமாவை தான் சொன்னாங்க. இஸ்லாத்தினுடைய முதல் கடமை என்ன? கலிமா. இந்த கலிமத்து தௌஹீதை என்கிறான், ஏகத்துவ இந்த வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஏன்னா அதுதான் கொள்கை, அக்கீதா. இதுல ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகணும். இதுல ஸ்ட்ராங் ஆகாம அவர் தலைகீழ நின்று தொழுதாலும் அந்த தொழுகை வேஸ்ட். அவர் தலைகீழ நின்று எத்தனை நாட்கள் நோன்பு வச்சாலும் அந்த நோன்புக்கு பலன் இல்லை. அவர் எத்தனை ஹஜ்ஜு பண்ணாலும் பலன் இல்லை, எத்தனை உம்ரா பண்ணாலும் பலன் இல்லை, எத்தனை கோடி அள்ளி ஜக்காத்து கொடுத்தாலும் பலன் இல்லை. எங்க? அக்கீதா ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொள்கை சரியா இருக்கணும். கொள்கையுடன் கூடிய அமலுக்குத்தான் அல்லாட்ட வெயிட் இருக்குது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 13 ஆண்டு கால வாழ்க்கை பின்னாடி மதீனாவுக்கு வந்த பிறகு 10 ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க.
வெறும் 10 ஆண்டு காலத்துல தொழுகையை சொல்லி கொடுத்துட்டாங்க. நோன்பு எப்படி வைக்கணும், ஹஜ்ஜி எப்படி பண்ணணும், உம்ரா எப்படி பண்ணணும், ஜகாத் எப்படி கொடுக்கணும், எல்லாத்தையும் ஒழு எப்படி செய்யணும், எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சாங்க. வெறும் 10 வருஷத்துல அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க சஹாபாக்களுக்கு நமக்கு. ஆனா 13 ஆண்டு காலம் எதை சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் கடமையாக இருக்கக்கூடிய கொள்கையாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனுக்கு நிகராக சமமாக யாரும் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கிறார் என்கிற இந்த கொள்கையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, 13 ஆண்டு காலம் எடுத்து சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 13 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையை சஹாபாக்களுடைய உள்ளத்துல விதைச்சதுனால தான், அந்த கொள்கையில் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர்ல அங்க பத்ர் போர் நடைபெற வேண்டும் என்பது ஏற்பாடல்ல. அங்க அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை போருக்காக அழைத்து செல்லவில்லை. அங்க என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, ஷாம்ல இருந்து மக்காவை நோக்கி அபு சுஃபியான் ரலியல்லாஹுடைய தலைமையில, அப்புறம் ஒரு காஃபிரா இருக்கிறாரு, அவருடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் வருது. எனவே இவங்கெல்லாம் நம்மளை அடிச்சு பத்தி விட்டாங்க மதீனாவுக்கு. எனவே நம்முடைய சொத்து அது, அதனால அவங்க சொத்தை நம்ம அபகரிக்கலான்ட்டு அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். என்ன பண்ணலாம், நீங்க அபு சுஃபியான் தலைமையில் வரக்கூடிய இந்த வியாபார கூட்டத்தை நீங்கள் வழிமறித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, சில சஹாபாக்களை மட்டும் அழைத்து கொண்டு அந்த வியாபார கூட்டத்தை தாக்கிடலாம், எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, பத்ருக்கு போறாங்க. உடனே அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, மக்காவுக்கு தகவல் கொடுத்துறாரு, லெட்டர் கொடுத்துறாரு. இந்த மாதிரி மதீனாவிலிருந்து முகமதுடைய தோழர்களும் என்னுடைய வியாபார கூட்டத்தை நம்முடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு வராங்க, அதனால நீங்க எல்லாம் திரண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூஜகளுடைய தலைமையில மிகப்பெரிய கூட்டம் தயாராகிறது போருக்காக. அபூஜகள் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி என்ன பண்ணா, முகம்மதையும் உடைய கூட்டத்தையும் இன்றைக்கு அழைத்து விட வேண்டும் என்ற கங்கணத்தோடு என்ன பண்றான், மிகப்பெரிய கூட்டம் 1000 பேருக்கு மேல திரட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய எதிர்க்கு வேற வழி இல்லை. அப்ப இந்த நேரத்தில் நம்ம போர் செய்வதற்காக நாம் வரவில்லை, நம்ம இந்த சொத்தை மட்டும்தான் அபகரிப்பதற்காக வந்தோம். ஆனா இங்க போர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தினால என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் மத்தியில மஷூரா பண்றாங்க. அந்த மஷூரா வெறும் எத்தனை பேர் தான், 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறாங்க. முஸ்லீமுடைய படையில 300 சொச்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 300 சொச்சம் பேர்லையும் முஹாஜிர்கள் மக்காவாசிகள் மிக குறைவு, மதீனாவாசிகள் அன்சாரி தோழர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால சஹாபாக்கள்கிட்ட மஷூரா கேட்கிறாங்க, நம்ம போர் செய்யலாமா வேணாமா. அப்படி கேட்கும் பொழுது முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எழுந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போர் செய்வோம் என்றார்கள். அவர் ஒரு முஹாஜிர், மக்காவாசியர். இரண்டாவது உமர் ரலியல்லாஹு எழுதுறாங்க, அவரும் மக்காவாசி முஹாஜிர், அவரும் சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதரே போர் செய்வோம், தயார், நாம் ரெடி, போர் செய்யலாம் அப்படின்னுங்கிறார், சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாரு. மூன்றாவதாக மக்காவாசி, அவர் ஒரு முஹாஜிர், மிக்தாத் ரலியல்லாஹு எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மூசா நபியின் சமூகம் மூசாவிடத்தில் சொன்னார்களே, மூசாவே நீயும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடு, நாங்க எங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலிலே மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்வதற்கு தயார், என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயார் என்று அவர் ஒரு முஹாஜிர் சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய திரும்ப திரும்ப மஷூரா கேட்கிறாங்க. 3 பேர் மஷூரா சொல்லியாச்சு, ஓகேன்னு சொல்லியாச்சு, போக வேண்டியதான சண்டைக்கு. அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் மீண்டும் மஷூரா, சஹாபாக்களை எனக்கு மஷூரா சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, போர் செய்வதா வேண்டாமா. அப்ப இங்கே அல்லாஹ்வுடைய யாரை எதிர்பார்க்கிறாங்க, 3 பேருமே முஹாஜிர்கள், அவர்கள் சொத்துக்களை இழந்தவர்கள், எல்லாத்தையும் இழந்தவர்கள், அவங்க போர் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இங்க படையில மிகப்பெரிய அதிகமாக இருப்பவர்கள் முஹாஜிர்கள் அல்ல, அன்சாரிகள், மதீனாவாசிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய கருத்து என்ன, ஒருவேளை அவர்கள் போருக்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய மஷூரா கேட்டாங்க. அப்பதான் மதீனாவாசிகளுடைய தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எழுந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அன்சாரிகள் சார்பாக பேசுகிறேன், நீங்கள் என்ன எங்களை கேட்பது போல் தெரிகிறதே, நீங்கள் எங்களை கேட்பது போல் தெரிகிறதே, நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலிலே மூழ்க சொன்னாலும் நாங்கள் நிச்சயமாக மூழ்குவோம், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், எந்த சூழலும் மதீனாவிற்குள் மட்டும்தான் உங்களை பாதுகாப்போம் என்று நாங்கள் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யவில்லை, எங்கே சென்றாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் அணிவகுத்து நிற்போம் என்று அங்கே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்பட சொன்னதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்யலாம் என்கிற முடிவுக்கே வருகிறார்கள். அப்ப இங்க என்ன விளங்குது அப்படின்னா, முதல்ல
முஹாஜிர்கள் அவங்க 13 ஆண்டு காலம் அக்கீதாவை படித்தவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் அங்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு 13 வருஷமும். யாருக்கு? முஹாஜிர் சஹாபாக்களுக்கு. ஆனா இங்க மதீனாவுக்கு வந்து வெறும் 2 வருஷம் தான் ஆச்சு. ஹிஜ்ர் 2ல போர் நடக்குது. மதீனாவாசிகளுக்கு அந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அவர்கள் முஸ்லிம்கள் தான் என்றாலும் ஈமானிலே பலமானவர்கள் அல்ல. எனவே அவங்களோட ஈமான் பலமாக இருக்கிறதா என்று இங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய செக் பண்றாங்க. அப்ப இங்க வந்து கொள்கை தான் தீர்மானிக்குது. இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? சஹாபாக்களுடைய வாயிலிருந்து நம்ம சண்டை செய்வோண்டு. இன்னைக்கு நோஞ்சானா இருந்தா, ஈமானிய பலகீன மக்களா இருந்தா இந்த வார்த்தை வராது. ஈமான்ல பலமா இருந்தாதான், கொள்கையில் உறுதியாக இருப்பவர்களுடைய வாயிலிருந்து தான் இது போன்ற வார்த்தைகள் வரும். சும்மா சொல்லுவோம், நாம வீராப்புக்கு பேசுவோம், நான் ரெடி பார்த்துக்கலாம் அப்படிம்போம். 4 போலீஸ் வந்து 2 தடுத்துட்டுனா ஓடிடுவோம். அப்படித்தானே? 4 போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டான்னா, எப்ப எனக்கு எதுக்கு போலீஸ் வம்பு, எனக்கு எதுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம், என்னை விட்டுடுங்கப்பான்ருவோம். ஆனா அன்றைக்கு சஹாபாக்கள் அப்படி இல்லை, எதுனாலும் பார்த்துக்கலாம். எப்படி மூசா நபியின் சமூக மக்கள் சொன்னார்களோ அதுபோல் நாங்கள் ஒருபொழுதும் சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வுடைய துறை என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் தன்னுடைய சஹாபாக்களுடைய உள்ளத்திலே விதைத்த அந்த ஈமானிய உள்ளம்தான் அவர்களை அப்படி பேச வைத்தது. முதல்ல நாம ஈமான்ல சரியா இருக்கணும். கொள்கை லா இலாஹா இல்லல்லாஹ் என்றா என்ன? இன்னைக்கு அல்லாஹ்ன்றாலே இன்னைக்கு யாருன்னு தெரியாம நம்ம நினைச்சோம் இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ் என்றாலே யார் என்று தெரியாது. சொல்லுவோம் அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ்வை தொழுறேன் எல்லாம் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்னா யாருன்னு கேள்வி கேட்டா யாருக்கு சரியான விளக்கம் சொல்ல தெரியும்? அல்லாஹ்னா இவன் தான் அல்லாஹ் என்கிற ஒரு சரியான புரிதல் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு இருக்குதான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை என்பதுதான் மிக வேதனையான விஷயம். இன்றைக்கு உலகத்திலேயே இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க? 800 கோடி மக்கள் வாழ்வதாக சொல்றாங்க புள்ளி விவரங்கள். அந்த 800 கோடி மக்கள்ல 25% யார் தான்? முஸ்லிம்கள் தான். 25%, 100க்கு 25% முஸ்லிம்கள் தான் இந்த உலகத்துல வாழ்றாங்க. அப்படின்னா 200 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 200 கோடி முஸ்லிம்கள்ல இந்த உலகத்துல 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு உலகத்துல 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள். அதே போல இஸ்லாமிய இடத்துல முஸ்லிம் இடத்துல நிறைய இயற்கை வளங்கள், நிறைய வளங்கள் இருக்கு. குறிப்பாக பெட்ரோல் இருக்குது. இஸ்லாமியர்கள்ட்ட முஸ்லிம்கள்ட்ட தான், முஸ்லீம் நாட்டில் தான் பெட்ரோல் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இஸ்லாமியர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நசுக்கப்படுவது யாரு தான்? இன்றைக்கு தாக்கப்படுவது யாரு தான்? இன்றைக்கு கருவறுக்கப்படுவது யாரு தான்? நாம தான். முஸ்லீம்கள் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறோம், 200 கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்தை வாழ்றோம், பெட்ரோல் நம்மள்ட்ட இருக்கு, எல்லா வளமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த முஸ்லீம் சமூகம் தான் இந்த உலகத்தை நசுக்கப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு சொன்னா சரியான தலைமை இல்லை. இந்த உலகத்துல முஸ்லீம்களுக்கு என்று சரியான தலைமையும் இல்லை, சரியான கொள்கையும் இல்லை. இஸ்லாம் கொள்கை சொல்லிருச்சு. இஸ்லாமிய கொள்கையை விட சிறந்த கொள்கை இந்த உலகத்தில் கிடையாது. இஸ்லாம் ஒரு அழகான கொள்கையை, ஒரு அழகான ஒரு அகீதாவை இன்றைக்கு இந்த உலகத்துக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டது. அல் குர்ஆன் வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய ஹதீஸின் வாயிலாகவும். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் அல் குர்ஆனையும் படிக்கவில்லை, ஹதீஸையும் படிக்கவில்லை. இன்றைக்கு முஸ்லீம்கள் தலைமையாக இருப்பவர்கள், தலைவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட இன்றைக்கு இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் நாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாமிய சமூகத்துக்கு இன்றைக்கு இஸ்லாம்னால என்னன்னு தெரியவில்லை, கொள்கை ரீதியாக பலகீனமாக இருக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே அன்பான சகோதரிகளே, அதற்காகத்தான் பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல் முதல்ல எதுக்கு? பள்ளிவாசல் வெறுமனே 5 வேளை தொழுவதற்கும் பாங்கு சொல்வதற்கும் கூடி களைவதற்கும் அல்ல பள்ளிவாசல். பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். இஸ்லாம் எந்த கொள்கையை போதிக்கிறதோ அந்த கொள்கையை சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான இடம் பள்ளிவாசல். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான பள்ளிவாசல்ல சொல்லித்தரப்படுவதே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தமே இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு பல ஆலிம்கள் சொல்லி தருவதும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன நேரடியான அர்த்தம் என்ன, மிக தெளிவான அர்த்தம் என்ன என்பதை இன்றைக்கு ஆலிம்கள் என்ன செய்றாங்க? மறைக்கிறாங்க. முஸ்லீம் சமூகத்தில் சரியாக சொல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் பள்ளிவாசலில் கற்க வேண்டிய விஷயங்களை கற்காமல் பள்ளிவாசலை தவறான வழியில் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய இல்லங்கள். இந்த பள்ளிவாசல்கள் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுடைய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம், அவனுடைய உயிருக்கு மேலான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலை நாம் மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு இடமாக, அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிவாசலை உருவாக்கினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிவாசலை ஒரு முஸ்லீம் சமூகம் மேலோக வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கினாங்க. ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கான கல்வி ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, முஸ்லீம் சமூகம் மேலோங்க வேண்டும், உயர வேண்டும். உயர்வதற்கான வழி என்ன?
கொள்கை அவர்கள் படிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை என்ன என்பதை அவர்கள் புரிந்து செயல்பட்டால்தான் அவர்கள் எல்லா ரீதியாக என்ன செய்ய முடியும், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர முடியும் என்கிற செய்தியைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன் ஃபமன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஜும்மாவுடைய முதல் உரையில பள்ளிவாசல்கள் குறித்து ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளிவாசலுடைய மிக முக்கியமான நோக்கம் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவது என்பதையும் தாண்டி அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த இஸ்லாத்தை சஹாபாக்களுக்கு, குறிப்பாக நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தை கொடுத்தானோ, வேதங்கள் வழியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக கொடுத்திருக்கிறானோ அந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பல பள்ளிவாசல்களில் சண்டை நடக்குது. என்ன சண்டை? மஸ்அலா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக, கொள்கை அல்லாத சிறிய சிறிய விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட் வாசலில் நிற்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறோம். அவன் யாரு? அவன் ஒரு காஃபிர், போலீஸ்காரன், ஒரு முஸ்லீம் அல்லாதவன். அவனுக்கு முன்னாடி இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் என்ன பண்ணுது? சண்டை போட்டுக்கிட்டு கை கட்டிக்கிட்டு நிற்குது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்துக்கு கொள்கை என்றால் என்னவென்று தெரியவில்லை. அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்வதற்கு இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது. அல்லாஹ் அந்த ஆயத்துல் குர்சி இருக்குது குர்ஆன்ல, சூரத்துல் பக்ராவுடைய 255வது வசனம், நமக்கெல்லாம் மனப்பாடமா இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்கிற ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனம் எல்லாம் நமக்கெல்லாம் பல பேருக்கு மனப்பாடம். அப்படியே டெய்லி ஓதி ஊதுறோம். அல்லாஹ் சொன்னாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த ஆயத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நமக்கு தெரியுமா? நம்ம பலருக்கு தெரியாது. அல்லாஹ்னா யாரு, அவனுக்கான தகுதி என்ன என்பதை அவனே சொல்கிறான் குர்ஆன்ல. அதான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. வணக்கங்கள் அனைத்தும், இறை வழிபாடுகள் அனைத்தும், இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பது அல்லாஹ் அங்க சொல்றான். நான் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். ஏனென்றால் அதற்கான காரணத்தை அல்லாஹ் அப்படியே அடுக்கிறான். அல் ஹை அல் கய்யூம், நான் தான் ஹை, நான் தான் என்னென்னும் உயிரோடு இருப்பவன். மற்ற எல்லாம் மௌத்தாக போறீங்க, என்னை தவிர யாரும் இந்த உலகத்தை உயிரோடு வாழப் போவதில்லை, நான் மட்டும்தான் நிரந்தர ஜீவன், அல் கய்யூம், நிலைத்திருப்பவன் அப்படின்னு அல்லாஹ் நான் என்னை ஏன் நீங்க வணங்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை அல்லாஹ் அப்படியே அடுக்கிறான். இந்த ஆயத்துல் குர்சின்னு மத்தியே தனியா ஒரு ஜும்மா பண்ணலாம். இந்த ஆயத்துல் குர்சியை மட்டும் வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு தனி பயானை நடத்தலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி அந்த ஆயத்துல் குர்சியை விவரிக்கும். நம்ம பல பேருக்கு அந்த ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் இருக்குமே தவிர, ஓதுவோமே தவிர, அது சொல்லக்கூடிய செய்தி தெரியாம இருக்கும். அப்ப அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சாதான் அல்லாஹ் மேல எனக்கு ஒரு பயம் வரும். நம்ம சொல்லுவோம் அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சாதானே பயப்பட முடியும். எங்க அத்தாவை பத்தி எனக்கு தெரியும், எங்க அத்தா அடிப்பாருமா, எங்க அத்தா பத்தி தெரிஞ்சாதான் அவர் அடிப்பாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு அல்லாஹ் பத்தி தெரியல அப்படின்னா அவன் அடிப்பானா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றோம், வாய் அளவில் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஒருவர் மேல நமக்கு நேசம் இருக்குமானால் நம்ம என்ன செய்வோம்? அவர் சொல்றதை கேட்போம். எனக்கு ஒருத்தர் மேல நேசம் இருக்கு, பாசம் இருக்குன்னா என்ன செய்வேன்? அவர் சொல்றதெல்லாம் கேட்பேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அதுதான் உண்மையான பாசம். அப்ப அல்லாஹ் சொல்றதை நான் எதுவுமே கேட்க மாட்டேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் நான் பின்பற்ற மாட்டேன், நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஆனா அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அது அல்லாஹ்வை ஏமாத்தது இல்லையா? அப்ப அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ் சொல்லுகின்ற சட்டங்களை பற்றி முழுமையாக தெரிந்து அதன்படி நடந்தால்தான் நம்ம அல்லாஹ்வை நம்புறோம்னு அர்த்தம், அல்லாஹ் மேல நமக்கு பாசம் இருக்குன்னு அர்த்தம், நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம சும்மா வாயால சொல்றோமே தவிர உண்மையில் நமக்கு அல்லாஹ் மீது பாசமோ நேசமோ பயமோ இல்லை என்பதுதான் மிக வேதனையான உண்மை. இப்ப அல்லாஹ்வை பற்றி தெரியணும். அல்லாஹ்வுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்குன்னு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. நம்மள்ட்ட கேட்ட என்ன சொல்லுவோம்? 99 பேர் இருக்குன்னு சொல்லுவோம். 99க்கும் மேல எத்தனையோ பேர்கள் இருக்கிறது, அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறான் அதை. 99 பேர்னு ஹதீஸ்ல வந்தது என்னது?
யார் அந்த 99 பேர்களை மனப்பாடம் செய்து பொருளோடு யார் மனப்பாடம் பண்றாங்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு தான் 99 சொன்னாங்களே தவிர அல்லாஹ்வுக்கு மொத்தமே 99 பேர் தான் இருக்குன்னு கிடையாது. ஆனா நம்ம எப்படி வழங்கி வச்சுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு 99 பேர் தான் இருக்கு. அது 99 சரி 99 பேர்னு அதுவும் தப்பு தான், விளங்கி வச்சதும் தப்பு. அது 99 பேர்ல எனக்கு எத்தனை பேர் தெரியும், ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் சொல்ல தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் அல்லாஹ்வை நம்புறேன், நான் அல்லாஹ்வை தொழுறேன்னு சொல்றோம். அந்த அல்லாஹ்வுடைய பேர் எத்தனை பேர் எனக்கு தெரியும்? 100 பேர்ல ஒரு 10 பேர் எனக்கு சொல்ல தெரியுமா சரளமா? தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அல்லாஹ்வை பற்றியே தெரியாமல் நான் அல்லாஹ்வை வணங்குறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி அறிவதுதான் அல்லாஹ்வுடைய கொள்கை, இஸ்லாமிய கொள்கை. முதலில் என்னது? என்னை படைத்த இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது. அப்படிப்பட்ட கொள்கையை கற்பிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பள்ளிவாசல். நிறைய சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் இன்றைக்கு இந்த கொள்கையினால தான் இன்றைக்கும் நாம் என்ன செய்யறோம், ரதியல்லாஹு அன்ஹு என்று நாம் சொல்கிறோம். இன்றைக்கு நாம ரதியல்லாஹு அன்ஹு ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஒவ்வொரு பேருடைய சஹாபி பேர், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, எத்தனையோ பேர், திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்கிறோமே, மஸ்ஜித் நபவியிலேயே கடந்தவர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மஸ்ஜிதினுடைய திண்ணையிலேயே படுத்து உறங்கியவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களா இந்த நாம அப்படிலாம் 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்லையே. நம்ம என்னைக்காவது பள்ளிவாசலை கதின்னு கிடந்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் பள்ளிவாசலை கதி என்று கிடந்தவர்கள். அப்துல்லா இவனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமருடைய மகன் அப்துல்லா, அவர் சொல்றாரு, நான் திருமணம் முடிக்கும் வரை எனக்கு பள்ளிவாசல் தான் வீடாக இருந்ததுன்னு சொல்றாரு. பள்ளிவாசல்ல தான் தூங்குவார், பள்ளிவாசல்ல தான் உட்கார்ந்து சாப்பிடுவார், எல்லாமே பள்ளிவாசல்ல தான். 24 மணி நேரம் பள்ளிவாசலை. அவருக்கெல்லாம் வீடு இல்லையா? வீடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் பள்ளிவாசலை கதின்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது உள்ள பாசத்தால் அல்லாஹ்வை அதிகமாக தொழுதார், அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதிகமாக ஓதினார், பள்ளிவாசலே கதி என்று இருந்தது. இப்படிதான் நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம பள்ளிவாசலை நேசிக்காதவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது, பள்ளிவாசல் பக்கம் வராதவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. என்றாலும் கூட பள்ளிவாசலுடைய நோக்கத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுகை உட்பட எல்லா நேரங்களிலும் பயான் நிகழ்ச்சிக்கு இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாம் அதிகமாக பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலில் நாம் அல்லாஹ்வை பற்றி அதிகமாக பேச வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டும். எது இஸ்லாம், எது உண்மையான கொள்கையோ அதை நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் ஒரு முஸ்லிம் சமூகம் என்ன செய்யும், முன்னேறும், அது வெற்றி காணும். இம்மையிலும் அதற்கு வெற்றி கிடைக்கும், நாளை மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை புரிந்து எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.